மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரா பதவி வகிச்சிட்டு வர சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க 20 வருடங்களா சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த சுஷ்மா ஸ்வராஜுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே மாதிரியே உடல்நல குறைவு ஏற்பட்ட போது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சுஷ்மா ஸ்வராஜுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துடுச்சு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. தற்போது டயாலிசிஸ் நடந்து வந்துட்டு இருக்க நிலையில சுஷ்மா ஸ்வராஜ் தன்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. சிறுநீரக கோளாறு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான பரிசோதனைகள் நடைபெற்றுட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. கடவுள் கிருஷ்ணா அருள் புரிவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் நெஞ்சுவலி காரணமா சுஷ்மா ஸ்வராஜ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. சிகிச்சையும் பெற்றுட்டு வந்தாங்க. இதே மாதிரி கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி வழக்கமான உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த சுஷ்மா ஸ்வராஜுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. சுஷ்மா ஸ்வராஜ் பதிவிட்டு இருக்க இந்த பதிவுக்கு ஏகப்பட்ட பேர் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் இவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. மழை பெஞ்ச சாயம் போற மாதிரி இருக்கு. 2000 நோட்டான். அது பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான்ப்பா. இது பாரு 500 எவ்வளோ நல்லா இருக்கு பாரு, ஸ்ட்ராங்கா. மழையில் நினைஞ்சா நனையும் போயில. சாயம் போச்ச டூப்ளிகேட் நோட்டு மாதிரி இருக்கு, சினிமா நோட்டு மாதிரி இருக்கு. நான் என் கருத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.